We have to invest in future. உரிமைகளை ஒன்றிய அரசு நசுக்க பார்க்குறாங்க. The whole cadre feels that ஒவ்வொரு தனிநபர் நலன்களிலும் அக்கறை செலுத்தக்கூடிய என்ன கேட்குறாங்க, நீங்க அவங்கள விமர்சிச்சீங்க, இப்ப அவங்க கூட இருக்கீங்க. சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கவங்க எச் ராஜா பிஜேபி ஏதோ அள்ளி கொடுத்துருந்தாங்கப்பா, இலவசமாக மாதம் 1000 ரூபா கொடுத்தோம் கிடையாது. ஒரு முறை முன்னேறிய பாதை பின்னால் திரும்பி தெரியாது. பல லட்சங்கள் செலவழித்து செய்கிற மருத்துவங்கள் நீங்க இலவசம்னு ஏளனமா பேசுறது பெனிஃபிட்டான ஒரு டேர்மா மட்டும் இல்லாம பினான்சியலை பொறுப்பற்றதல்ல. ரொம்ப கஷ்டம் இதை அழிக்கிறது. இந்திய ஜனநாயகத்தை இன்னும் யாரா பாதுகாக்க முடியும்? இந்த மண் எப்பவும் போராடிட்டே தான் இருந்திருக்கிறது. சுயமரியாதைக்காக போராடியது, சமத்துவத்துக்காக போராடியது, சமூக நீதிக்காக போராடியது, சுயாட்சிக்காக போராடியது. இந்த தருணத்தில் ஒரு இளைஞர் முன் வந்தார். மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக மாற்றத்தை உருவாக்க விரும்பிய ஒரு இளைஞர். அரசு ஜனநாயகத்தையே நிறுத்தி எதிர்ப்பின் குரலை மௌனமாக்கிய எமர்ஜென்சி காலத்தில் மிசா சட்டத்தின் கீழ் அவர் சிறைக்குள் தள்ளப்பட்டார். ஆனால் பிளாக் 9 அமைதியில் அந்த இளம் 20 வயது ஸ்டாலின் உடைக்கப்படவில்லை, வடிக்கப்பட்டார். அன்று முதல் படிப்படியாய் படிப்படியாய் மக்களுக்காய் உழைத்தார். இந்த மண்ணுக்காய் வியர்த்தார். 50 வருடங்கள் பொறுமை, விடாமுயற்சி, அனுபவம். இறுதியாக மக்கள் அவரை அழைத்தனர். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். இவரை புரிந்து கொள்ள இவரின் கருத்தியலை புரிந்து கொள்ள வேண்டும். இவரின் கருத்தியல் திராவிட மாடல். இது எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை அடைய எடுக்கிற சின்ன சின்ன படிகள். இது வெறும் நிகழ்வல்ல, ஒரு தொடர்ச்சி, ஒரு நடைமுறை, ஒரு பயணம். டிராவிடியன் மாடல் என்பது சமத்துவம் என்கிற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. நீ என்ன சொல்லி ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது, தெருவுக்குள்ள வரக்கூடாது, கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்னியோ அத்தனையும் உடைச்சதுக்கு பேர் தான் திராவிடம். படிக்க வழி இல்லாமல் இருந்த என் தோழன், என் தம்பி, என் மகன் இன்று படிக்கிறான். ஆனால் இன்று நாம் வாழும் வாழ்க்கை இன்னும் நேற்று இருந்ததை விட சிறப்பாக இருக்கிறது. அதுதான் இப்போ எல்லா சமூகமும் படிக்க முடியும், எல்லாருக்குமான கல்வி வாய்ப்பு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கல்வி கட்டமைப்பும் இருக்கும். அந்த சூழலை உருவாக்கி இருக்கிறோம்ல, இதுதான் எல்லாருக்கும் எல்லாம். அனைத்து பாகுபாடுகளையும் கலைந்து எல்லா தரப்பு மக்களும் சமமான வாய்ப்புகளை பெறவும் வளர்ச்சியை பெறவும் இந்த அரசு திராவிட முன்மாதிரி அரசு என்று பிரகடனம் செய்திருக்கிறார். பெனிஃபிட்டான ஒரு டேர்மா மட்டும் இல்லாம கருத்தியல் ரீதியான ஒரு சொல் இது. அந்த சொல்லை நாங்கெல்லாம் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம்னா அதுக்கான கட்ஸ் சிஎம் கிட்ட இருந்து வருது. இதோட அடிப்படை லாஜிக் எளிமையானது. நம்ம வளர்ச்சி திட்டங்கள், நலத்திட்டங்கள், ஒதுக்கீடுகள் எந்த பிரிவு மக்களை விட்டுடுச்சுன்னு பார்த்து அதை சரி செஞ்சிடணும். இதுதான் தொடர்ச்சி, இதுதான் நிஜ சமூக நீதியின் தன்மை. ஒரு முறை முன்னேறிய பாதை பின்னால் திரும்பி தெரியாது. ஆட்சி காலத்தில் அவர் பல திட்டங்கள் தீட்டியிருக்கிறாரு. ஆனால் அதனுடைய அடிப்படை தீம் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், மனித நேயம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். எங்க அம்மா சொல்றாங்க ஸ்கூல்ல டிஃபன் போட்டதுல இருந்து நான் அதுக்காகவே படிக்க வரேன்னு. நாங்க காலையில சாப்பிட்டு முடிச்சு இப்ப விளையாடிட்டு இருக்கோம். விளையாடி முடிச்சு படிக்க போவோம். காலை உணவு தான் மூளைக்கு உண்டான
ஒரு ஃபியூவல், எரிபொருள். ஸோ இது எல்லாமே எதிர்காலத்துக்காக நம்ம போடுற ஒரு பயிர். முன்னெல்லாம் நடந்தே போகணும், இல்லைன்னா விட்டுடணும், இல்லைன்னா வண்டியில் போகணும். வண்டியில் போனால் செலவு தானேங்க. ஆனால் இந்த கட்டணமில்லா பேருந்து வந்ததுலேருந்து நாங்கள் பாட்டுன்னு பேங்க்குக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், மார்க்கெட் போகிறோம். ஏதோ ரெக்க முளைச்ச மாதிரி இருக்குங்க. நாங்கள் மாலை கடை வச்சுருக்கோம். அதுக்கு பூ வாங்கிறதுக்கு டெய்லி மார்க்கெட்டுக்கு போகிறோம் நாங்கள். இப்போ இந்த விடியல் பயணம் மூலம் அந்த பணம் மிச்சமாகுது. அவர்கள் சுதந்திரமாக பல்வேறு பணிகளுக்காக, காரியங்களுக்காக வெளியே பயணிப்பது தடையின்றி இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவே இந்த விடியல் பயணம் என்பது ஒரு புரட்சிகரமான திட்டம். இன்னைக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்னால 20 வருஷம் கழிச்சு பார்க்குறப்ப தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கணும்ன்ற விஷனோட, ஒரு தொலைநோக்கோட ஒரு ஸ்கீமையும் கொண்டு வராங்க. ஒவ்வொரு மாதமும் சுகாதார மையத்திலேருந்து எங்களை நல்ல முறையாக கவனிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு மூட்டு வலி, கை வலி எல்லாம் பரவாயில்ல. நாங்கள் பிள்ளைகளை எதிர்பார்க்கறது இல்லை, அவங்களே கவனிச்சுக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மாதம் வீட்டுக்கு கரெக்டாக வர்றாங்க சார். வீட்டில் சுகர், பிபி எல்லாம் செக் பண்ணுறாங்க, மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க. எங்கள் குழந்தைகளை நாங்கள் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே தாத்தா ராஜு தான் தெரியுமா பேசுகிறாங்க. எல்லாம் எங்களுக்கு நல்லா செய்கிறாங்க. நல்லா இருக்கிறோம் நாங்கள். இப்போ பல லட்சங்கள் செலவழித்து செய்கிற மருத்துவங்கள் இன்றைக்கி இலவசமாக சமுதாயத்தின் அடியில் இருக்கிற ஒருத்தனுக்கு போய் சேரக்கூடிய ஸ்கீம். படிப்பும் வேலை வாய்ப்பு நம்மோட உரிமையை கிடந்து எழுந்த இனம் தான் நம்முடைய திராவிட இனம். எத்தனை தடைகள் வந்தாலும் படிப்பை மட்டும் நீங்க யாரும் கைவிடக்கூடாது. நான் இங்கே டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இது வெறும் ஒரு சிஎன்சி ஆப்ரேட்டர் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை, எனக்கு இது ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டருக்கு சமம். நார்மல் ஸ்கீம்ஸ் வரதுக்கு முன்னாடி எங்களால் தியரிட்டிக்கல் பேப்பர்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த ஸ்கீம் வந்ததுக்கப்புறம் எங்களால் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது. இந்த 4 திட்டம் மூலமாக எனக்கு வெறும் வேலை வாய்ப்பை மட்டும் வாங்கி தரல, எனக்கு இவங்க ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. யூ நீட் இண்டஸ்ட்ரி, யூ ஆல்சோ நீட் சோஷியல் வெல்ஃபேர். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு has grown so well. இன்றைக்கு இந்தியாவிலேயே HDI என்று சொல்லக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அந்த குறியீட்டு மதிப்பீட்டில் தமிழ்நாடு முதலிடத்தை வகிக்கிறது என்கிற அளவுக்கு இது சிறப்பை பெற்றிருக்கிறது. உன் கனவுகளுக்காக, உன் எதிர்காலத்துக்காக நன்றாக படி. இது வெறும் என்னோட பாக்கெட் மணி இல்லை, என்னோட ஆன்லைன் ஃபீஸ்க்கான ஒரு டேட்டா பேக்கு. இனி எங்கள் அப்பாவுக்கு ஃபீஸை பற்றின கவலை எதுவுமே இல்லை. இந்த 1000 rupees கிரெடிட் ஆகிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்டாலின் அப்பாவை நீ படிக்கணும் முத்துலட்சுமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஒரு புதுமை பெண் திட்டம் மூலமாக ஒரு மாணவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா, அது ஏதோ அள்ளி கொடுத்துருந்தாங்கப்பா இலவசமாக மாதம் 1000 ரூபா கொடுத்தோன்னு கிடையாது. அது கல்விக்கான முதலீடு, அந்த மாணவியின் மீது அரசு செய்கிற முதலீடு. ஒவ்வொரு மாதமும் வர இந்த 1000 ரூபா பணம் அது என்னோடது, என் பேரில் எனக்காக என் அக்கௌண்ட்டில் வருது. அதை வச்சு என் குழந்தைங்களுக்கு நோட் புக் வாங்கலாம், எங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்குறேன், இந்த மாதத்துக்கான காய்கறி கூட வாங்கியிருக்கிறேன். யாரையும் எஞ்சி நிற்க வேணாம், நிமிர்ந்து நிற்கிறேன். மகளிருக்கான உரிமையை கொடுக்கணும், அவங்க உழைப்பு அங்கீகரிக்கணும், உருவாக்கின திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இப்போ இது ஜஸ்ட் 1000, வெறும் 1000 ரூபாய் கிடையாது. பக்கத்து வீட்டில் போய் 1000 ரூபாய் கடன் கேட்கறத விட ஒரு அரசு என்னோட வரிப்பணத்தை திரும்ப எனக்கு கொடுக்கறதுன்றது என்னோட சுயமரியாதை, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இது வெறும் கருவி இல்லை, என் டிசைன் லேப், என் கோடிங் பிளாட்ஃபார்ம், உலக ரிசர்ச் பேப்பர் படிக்கிறதுக்கான ஒரு லைப்ரரி. முதல்வர் எனக்கு ஒரு லேப்டாப் மட்டும் தரலைங்க, இந்த உலகத்தையே என் கையில் கொடுத்துருக்காரு. முதல்ல we need people with knowledge and skill. So educationல equal opportunity provide பண்ணி on social equity basis எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறாப்புல பின்தங்கியோர் ஒருவருமே இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் I think we have worked to make sure that everybody in Tamil Nadu has education and skill. அது பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும், கலைஞரா இருக்கட்டும், இன்னைக்கு சிஎம்மா இருக்கட்டும், இவங்களுடைய திட்டங்களால், சட்டங்களால் பயன் பெறாதவர்கள் அப்படின்னு நீங்க தமிழ்நாட்டில் லிஸ்ட் எடுக்க முடியாது ஒரு குடும்பத்தை. இத பத்தி ஒரு விமர்சனமும் இருக்கு.
ஃப்ரீபி கல்ச்சர் ஃபைனான்ஷியலி irresponsible அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க இலவசம்னு ஏளனமா பேசுறது அது நேரம், அது கண்ணியம், அது வெகுஜனங்களோட வாழ்க்கை. இந்த புரிதல் புதிதல்ல. 100 ஆண்டுக்கு மேல ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலிருந்து தொடர்ச்சியா திராவிட அரசு ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தி இருக்கு, ஹியூமன் கேபிட்டல். சிலர் தூரத்திலிருந்து இலவச வளங்கள் நடக்கிறத நாங்க களத்தில் நின்று மனித முதலீடு நினைக்கிறோம். ஒரு தாய்க்கு 1000 ரூபாய்ங்கிறது குடும்ப நிலைத்தன்மைக்கு முதலீடு. கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணம் பெண்கள் பங்களிப்புக்கான முதலீடு. காலை உணவு சிறுவர் அறிவாற்றலுக்கான முதலீடு. இது ஒன்றும் ஃபினான்சியலை பொறுப்பற்றதல்ல, சமூக நிதியின் பரிமாற்றம். இவை ஏழை நடுத்தர நலன் கருதிய திராவிட மாடலின் அத்தியாவசிய பேரம் பேச முடியாத கட்டமைப்பு. we have to invest in future. அதை முதல்ல தெரிந்து கொண்டவர்கள் உயர்ந்த கட்சியாக திகழ்வார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் க்ரோத்தையும் வெல்ஃபேரையும் 2 கண்களாக பார்க்குது. வெல்ஃபேர் இருந்தால் தான் க்ரோத் இருக்கும், க்ரோத் இருந்தால் தான் வெல்ஃபேருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே வரும். இந்த திட்டங்கள் எல்லாம் அடுத்து வருகிற தேர்தலுக்கான அறிவிப்பு அல்ல, அடுத்து வருகிற தலைமுறையினரின் நலன்களுக்கான அறிவிப்பு. இந்த ஆட்சி முறை ஒரு வகையில் ஒன்றிய அரசோடு அதிகரித்து வரும் மோதல்களுக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. நம்ம உரிமைக்காக, நம்ம நிதிக்காக, நம்ம அதிகாரத்துக்காக நாம் போராடி தான் ஆகணும். தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நான் கலைஞருடைய மகன். இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்சி ஒடுங்கிட மாட்டேன். விசாவையே பார்த்தவன், இந்த எமர்ஜென்சியை பார்த்தவன் தான் இந்த ஸ்டாலின். நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துணைக்கு அணைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. இந்த மாடல் ஒன்றும் ஒரு ஆய்வுக்கூடத்தில் கட்டப்படல, அது ஒரு போர்க்களத்தில் கட்டப்பட்டது. நம்ம உரிமையை காத்துக்கொண்டே ஒவ்வொரு செங்கலா கட்டப்பட்டது. ஒரு அரசாங்கம் என்ன உரையை கொடுக்கிறதோ அதை படிக்க வேண்டியது தான் ஆளுநர் வேலை. அதுக்கு பேர் தான் ஆளுநர் உரை. தென்னிந்திய மாநிலங்களில் அது ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஏன்னா கேரளாலையும் இப்போ இன்னைக்கு கர்நாடகாலையும் தெலுங்கானாலையும் அவங்க உரிமைகளை ஒன்றிய அரசு நசுக்க பார்க்குறாங்க. கவர்னர், ஆளுநர் மூலம். ஆளுநரை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம்ங்கிறத நீதிமன்றங்கள் சொல்லிடுச்சு. அப்போ அந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மாநிலமாக, ஒரு வழிகாட்டியாக, இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஜனநாயகத்தை இன்னும் யாரா பாதுகாக்க முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டை தான் திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும். கவர்னரோட போராட்டம் நம்ம ஒவ்வொரு வளர்ச்சி திட்டத்தின் அத்தியாயம். இது திராவிட மாடலின் பேரம் பேச முடியாத விலை. இந்தி மொழிக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் என்பது மற்ற மொழிகளை புறக்கணிப்பதாக மட்டுமல்ல, அழிப்பதாகவும் அமைந்திருக்கிறது. இந்தியை ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக மட்டுமல்ல, அதிகாரம் செலுத்தும் மொழியாக பாஜக அரசு உயர்த்தி கொண்டே இருக்கிறது. உலக நாடுகளோடு போட்டி போடுறதுக்கு என்ன தேவை? ஆகச்சிறந்த அறிவு தேவை. அந்த அறிவுக்கு எந்த மொழியை கத்துக்கணும் அப்படின்னு கேட்கறத விட எந்த பாடத்தை கத்துக்கணும்ன்றது தான் இருக்கு. மொழியா பாடமா? பாடம்ன்றது சப்ஜெக்ட், சயின்ஸ் சப்ஜெக்ட், மேத்ஸ் சப்ஜெக்ட், ஹிந்தின்றது மொழி. அப்போ ஒரு குழந்தைக்கு படிப்பு எதை கொடுக்கணும்னு கேட்டால் சப்ஜெக்ட் நாலேஜை கொடுக்கணும். 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு எங்களுக்கு 3 மொழி வேணாம் 2 மொழி போதும்னு சொன்னதுனால தான் பஞ்சம் பட்டினியில் முதன்மையாக இருந்த மாநிலம் இன்றைக்கு படிப்பறிவில் முதன்மையாக இருக்கிறது. நம்ம குழந்தைகளுக்கு 3 மொழி கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. முடியாது. நம்ம 2ஐ பாதுகாப்போம், தமிழ் மற்றும் ஆங்கிலம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நம் தாய்மொழி நம் ஆன்மா, ஆங்கிலம் உலகிற்கான நம்முடைய ஜன்னல். 2ஐயும் நாங்கள் பாதுகாப்போம். அதாவது ஒரு ஆட்டோக்ராட்டிக் கவர்மெண்ட் சென்டரில் இருக்குது மோடி அரசாங்கம். அதோட எப்படி உறவு நடத்துறது, எந்த விஷயங்களில் அவங்களோட ஒத்துழைப்பு கொடுப்பது, எதில் எதிர்க்க வேண்டும், யூ ஹேவ் டு பிக் யுவர் பேட்டில்ஸ் என்று சொல்வார்கள். நம்ம கான்ஸ்டியூஷன்லேயே முதல்ல சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அனைத்து மாநிலங்களும் சுயாட்சியை பெற்றவையாக இருக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களும் இணைந்து நடத்தும் கூட்டாட்சி அரசாக
ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும். CM Stalin and I, along with other southern leaders, are asserting that fairness is not a regional demand, but a constitutional imperative. டபுள் என்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. அதாவது சென்ட்ரல்லையும் யூனியன்லேயும் வந்து பிஜேபி, ஸ்டேட்லேயும் பிஜேபி. ஆனால் நாம் போகிற ஃபாஸ்ட்டாக அவங்களால போக முடியல. நம்ம அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியை அவங்க அடைய முடியல. ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்படாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளிலிருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. திருப்பரங்குன்றத்தில் ஒரு புதிய ஒரு விஷயத்தை உள்ளே நுழைத்து விடவும் முடியாது, ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து விடவும் முடியாது. அவ்வளவு தெளிவான மரபும் கட்டமைப்பும் இருக்கிற ஒரு விஷயம் வந்து திருப்பரங்குன்றம் கோவில் சார்ந்த வழிபாடு. காலகாலமாக அங்கே கோவில் அறநிலையத்துறையால், இந்த அறநிலையத்துறையால் தீபம் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது புதிதாக ஒரு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு பிரச்சனையை கிளப்பி அது நீதிமன்றத்தின் வாயிலாக ஒரு தீர்ப்பாக வருகிறது. 2019ஆம் ஆண்டு பாபர் மசூதி ராமஜன்ம பூமி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுக்கு பிறகு அதே போன்ற ஒரு மாதிரியில், ஒரு பேட்டர்ன்ல இந்தியா முழுக்க பல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரே மாதிரி தான். அதாவது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு கதை இருக்கும். அந்த கதையில இருந்து ஒரு நீதிமன்றத்தை அணுகுவார்கள். அவர்களது நம்பிக்கை அல்லது கதைக்கு ஒரு சட்ட வடிவத்தை நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் உருவாக்குவார்கள். அதில் இருந்து இந்துத்துவவாதிகள் தங்களது அரசியலுக்காக அதை பயன்படுத்துவார்கள். குறுகிய மதவெறி நோக்கத்திற்காக எடுக்கப்படுகிற பல அழுத்தங்கள், பல நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசு எடுத்த மிக முக்கியமான ஒரு உறுதியான நிலைப்பாடு. இந்த உறுதியான நிலைப்பாடு தான் அவர்கள் நினைக்கிற ஒரு பதட்டத்தை, அவர்கள் நினைக்கிற ஒரு கலவரத்தை நிகழவிடாமல் தடுத்தது என்பதை நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். திருப்பரங்குன்றத்தில் நான் கோயிலின் பாரம்பரியத்தை பாதுகாக்க முடிவு செய்தேன். ஆனால் அது ஒரு மத தலைவராக அல்ல, ஒரு முதல்வராக. மக்களின் நம்பிக்கையை அரசியலுக்கு அடிபணி விடக்கூடாது என்பதே என் நிலைப்பாடு. இந்த சமத்துவத்தை, இந்த அமைதியை நிலைநிறுத்துவதற்கு மிக உறுதியான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்தது தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும். பகுத்தறிவு எப்போதும் நம்பிக்கையுடன் முரண்பட வேண்டும் என்பதில்லை. இரண்டும் ஒரே சமுதாயத்தினுடைய இரு முகங்கள். பெரியார், அடிகளார் நட்பதற்கு சான்று. That's where tolerance stays. Accept your friend, accept your Muslim, accept your Christian, accept your Hindu. அரசியலில் நான் அனைவரையும் சேர்ப்பது என்ற கொள்கையை கடைபிடிக்கிறேன். வேறுபட்ட நம்பிக்கைகள் இருந்தாலும் நாம் ஒரே மண்ணில் வாழ்கிறோம், ஒரே மொழி பேசுகிறோம், ஒரே எதிர்காலத்தை நோக்கி நடக்கிறோம். அதுவே திராவிட இயக்கத்தினுடைய உயிர் நாடி. இது வந்து பெரியாரோட ஸ்டைலோட கார்பன் காப்பி இல்லை, அண்ணாவோட ஸ்டைலோட கார்பன் காப்பி இல்லை. ரொம்ப முக்கியமாக பார்த்தா கலைஞர், லாங்கஸ்ட் சர்விங் லீடர், அவருடைய ஸ்டைல் டோட்டலி டிஃப்ரெண்ட். இது டோட்டலி டிஃப்ரெண்ட். என் தந்தை கலைஞர் ஒரு மாபெரும் ஆளுமை, சொற்களின் மாமேதை, மக்களின் கவிஞர். என்னால் அவரை போல எழுத முடியாது, அவரை போல பேசவும் முடியாது. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும்? அவரை போல உழைக்க முடியும், மக்களுக்காக உழைக்க முடியும். அதுவே இப்போதைக்கு போதும். அது கஜா புயல்ல அதிகாரம் இல்லாத ஒரு காலகட்டத்துல சேத்துல போய் நின்னதா இருக்கலாம். ஒரு துயரமான சூழல்ல நள்ளிரவுல மருத்துவமனை நோக்கி ஓடியதா இருக்கலாம். இப்படி எந்த வகையிலும் மக்களை விட்டு விலகாத ஒரு தன்மை தான் அவருடைய மிகப்பெரிய ஆளுமைக்கான அடிப்படை நினைக்கிறேன். அரசனை ஏறுவதற்கு அவசரப்படாம கட்சியில் வந்து ஒரு தொண்டனா, இளைஞரணி தலைவனா, ஒரு எம்எல்ஏவா, ஒரு மேயரா, டெப்யூட்டி சிஎம்மா பணியாற்றி அதுக்கப்புறம் மக்களுடைய பேராதரவுடன் அரசனை ஏறியவர்.
வெறும் அரசியல் நோக்கங்களுக்காக மட்டுமே உறவு என்று இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், வாக்கு வங்கிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் மட்டுமே இந்த உறவை பேணாமல் ஒவ்வொரு தனிநபர் நலன்களிலும் அக்கறை செலுத்தக்கூடிய பொறுப்புணர்வு கொண்ட ஒரு தலைவராக அண்ணன் தளபதி விளங்குகிறார். He has this knack of getting around him people who are good and then giving them the freedom. And that's why he is very popular with all the civil servants. எல்லாருக்கும் இவரை பிடிக்கும் பிகாஸ் இவர் டோட்டல் ஃப்ரீடம் கொடுப்பாரு. நிதானமாக பேசுறது, செயலில் உறுதி காட்டுவது, பலம் காட்டுவது. தமிழக அரசினுடைய கொள்கைகள், நடைமுறைகள் சார்ந்து விமர்சனங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து இந்த அரசின் மீதான ஒரு நல்லெண்ணத்தை இறுக பிடித்து வைத்திருப்பதில் மிக முக்கியமான பங்கு வகிப்பது முதல்வர் அவர்களுடைய பண்பும் தனித்துவமான அணுகுமுறையும் நடவடிக்கையும். மாற்றம் தொடுத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படி. ஸோ அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, அவருடைய விமர்சிக்கிறவங்களை கூட அவர் மதிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம், அதுக்கு சமீபத்தில் எச் ராஜா பிஜேபி, அவர் ஸ்டாலின் சார் எப்படியெல்லாம் விமர்சிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து கூட அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் போய் நடந்து விசாரித்தார். இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பு, ஒரு கண்ணியமான ஒரு குணங்கள் அது அவர்கிட்ட இருக்கு. என்ன கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள விமர்சிச்சிங்க, இப்போ அவங்க கூடயே இருக்கீங்க. விமர்சனம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாளைக்கு அவங்க எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த பிறகு நான் மறுபடியும் இந்த விமர்சனம் தான் சொல்லி தானே ஆகணும். அதுதானே என் குரல், ஒரு சகோதரனின் குரல். எனக்கு வலிக்குதுங்கிறத நான் கவர்மெண்ட்ட சொல்லாமல் வேறு எங்கே சொல்வேன் நான்? அது தெரிந்தும் இந்த கோயிலேஷனில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மரியாதை தான் விமர்சனத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கிறது. தளபதி அவர்களை ஒரு 40 வருஷமாக தெரியும். இட் இஸ் நாட் எ ரிலேஷன்ஷிப் ஆஃப் அ பிஸ்னஸ்மேன் டு அ பொலிட்டிஷியன். த ஹோல் கேடர் ஃபீல்ஸ் தட் ஹீ இஸ் தேர் ஃபேமிலி மெம்பர். நட்புக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பவர், நண்பர்களை மிகவும் மதிக்கிறவர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது ஒரு டிசிப்ளின். அதுக்கு மேலே ஒரு ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிசிப்ளினை விட ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அது பொது வாழ்க்கையில் இருக்கும்போது அது ரொம்ப பிடிச்சது. ஒரு வசீகரமான ஒரு புன்னகை, அதுக்கு புன்னகைக்கு சொந்தக்காரர். சகோதரர் ஸ்டாலின்ங்கிறீங்களா? உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு, கோத்திர பொருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் டார்வின் கோத்திரஸ்ய, த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அது எலெக்ஷன் பார்க்குறதில்ல, வருஷங்களை எண்ணி பாருங்கள். எங்கள் கோத்திரம் அதுதான், டார்வின் கோத்திரம். ரொம்ப கஷ்டம் இதை அழிக்கிறது. வெவ்வேறு கட்சிகளில் இருந்தாலும் நாங்கள் அந்த கோத்திரம் தான். We will survive and we will continue. அவர்கள் நம்மை சோதிக்கிறார்கள், நாம் வளர்ந்து விடுவோம் என்று. அவர்கள் நம்மை அழுத்துகிறார்கள், நாம் உடைந்து விடுவோம் என்று. கன்னியாகுமரி மண்ணிலிருந்து டெல்லியின் மாளிகை வரை இந்த செய்தி எதிரொலிக்கட்டும். நம் வேர்வையும் கண்ணீரையும் சிந்தி கட்டியிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல், நாம் அதை பாதுகாப்போம். நம்ம திட்டங்களால் மாற்றிய இந்த தமிழ் உயிர்கள், நாம் அவர்களை காப்போம். நம் இதயங்களை வைத்திருக்கக்கூடிய இந்த தமிழ் உணர்வு, நாம் அதை பாதுகாப்போம். இன்று மட்டுமல்ல, என்றென்றும் பாதுகாப்போம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். Thank you.